ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெல்மலா வேர்ல்ட். இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா ஒயிட் குருமா தான். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் குருமாவில் போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. குழந்தைங்கன்னு இல்லை, பெரியவங்களுக்கே இந்த குருமா ரொம்ப பிடிக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். சின்னதாக 2 சப்பாத்தி பூரி வாங்குறோம்னா ஒரு குட்டியாக யூஸ் அண்ட் த்ரோல பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் இன்னைக்கு செய்யலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 50% குக் ஆனதுக்கப்புறம் நான் வந்து 3 டைப் ஆஃப் வெஜிடபிள் எடுத்திருக்கேன். பீன்ஸ், கேரட் அண்ட் பொட்டேட்டோ 3 எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி க்யூபாக கட் பண்ணி அதில் போட்டு அதையும் லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டு லைட்டாக குக் பண்ணதுக்கப்புறம் நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பராக குக் ஆகும். இந்த ஸ்டேஜில் ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி புதினாவை எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி குட்டியாக சாப் பண்ணி அதில் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இது வதங்கட்டும். இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சி, 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பொரிக்கடலை இதை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து நம்ம சாட்டே பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் கூட அதை எடுத்து நல்லா ஊற்றி 2 பெரட்டி விட்டுக்கோங்க. நம்ம பொரிகளில் போட்டிருக்கிறதுனால நல்லா திக்காகும் இந்த ஒயிட் குருமா. அதனால நீங்கள் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி அதையும் நல்லா பெரட்டி விட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரே ஒரு பெரிய தக்காளியை நல்லா பெரிய பெரிய கியூபாக 4-5 கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது எதுக்காக லாஸ்ட்டாக போடுறோம் அப்படின்னா குருமாவோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, பட் ஆனால் லைட்டான அந்த டேங்கி டேஸ்ட் இருக்கணுன்றதுக்காக நம்ம போடுறோம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு லைட்டாக சிம்மில் வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒயிட் குருமா ரெடி ஆகிருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, மேஜராக இடியாப்பத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களை தேடி வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.